அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வயதான மிராஜ் 2000 பிளீட்டுக்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ரா மிசைல்களை இந்தியன் ஏர்போர்ஸ் பரிசீலனை செய்கிறது. இந்தியன் ஏர்போர்ஸ் அதன் மிராஜ் 2000H ஃபைட்டர் ஜெட்டின் ஆபரேஷனல் லைஃபை நீட்டிப்பதற்கான ஆய்வுகளை செய்து வருகிறது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அஸ்ட்ரா MKI பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் BVRAAM ஒருங்கிணைக்கப்பட்ட கரண்ட் ஸ்டாண்டர்ட் PVRAAM 80 கிலோமீட்டர் மைக்கா IR RF பிராந்தியத்தில் மோர் அட்வான்ஸ்டு மிசைல்களில் பார்வையில் வழக்கத்திற்கு அற்றுப்போவதை எதிர்கொள்கிறது. மிராஜ் 2000H 2035 வரை இந்தியன் ஏர்போர்ஸில் செயல்பாட்டில் இருக்கும். அதன் திறன்களை மேம்படுத்த 110 கிலோ ரேஞ்ச் எடையுடைய அஸ்ட்ரா MKI ஒருங்கிணைப்பது ஜெட் விமானத்தின் லாங் ரேஞ்ச் ஏர் காம்பேட் திறன்களை கணிசமாக மேம்படுத்தும். கூடுதலாக 160 கிலோமீட்டர் ரேஞ்சுடன் அஸ்ட்ரா MK2 இதன் தற்போதைய வளர்ச்சி ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ்களுக்கு DRDO சாத்தியமானதாக வழங்குகிறது. இருந்தாலும் அஸ்ட்ரா MKI இனை ஒருங்கிணைப்பது டெக்னிக்கல் சேலஞ்சுகளை கொடுக்கிறது. ரஃபேல் ஜெட் விமானங்களைப் போல அல்லாமல் இந்தியன் ஏர்போர்ஸ் ஏற்கனவே டசால் நிறுவனத்தின் மூலம் அஸ்ட்ரா ஒருங்கிணைப்பை மிராஜ் 2000H இல் கவனமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. இதற்கிடையில் மிராஜ் 2000 மீடியர் PVRAAM ஐ ஒருங்கிணைப்பதை டசால்ட் நிராகரித்தது. மேலும் MBTA இன் மைக்கா NG நெக்ஸ்ட் ஜென் மிசைலின் இணக்கத்தன்மையான நிலை தெளிவாக இல்லை. மைக்கா NG தற்போது மைக்காவை விட 2 மடங்கு ரேஞ்சை வழங்குகிறது. இது ரஃபேலுக்கு மட்டுப்படுத்தப்படலாம். இதனால் மிராஜ் திறன் இடைவெளியை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் தொழில்நுட்ப தடைகளை சமாளிப்பது மற்றும் மைக்கா NG போன்ற மாற்று விருப்பங்களை மதிப்பீடு செய்வது முக்கியமானதாகிறது. ஃபைனல் டிசிஷனா இந்தியன் ஏர்போர்ஸ் ஃபியூச்சர் ஏர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் மிராஜ் 2000H இன் கணிசமான பாதிப்புகள் இருக்கும். Dear friends, உத்தம் AESA ரேடார், தேஜாஸ் MK1, MK2 மற்றும் SU-30 MKI ஆகியவற்றில் பொருத்தப்பட இருக்கிறது. உத்தம் ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேன்டு அரே AESA ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் FCR என்ற உள்நாட்டு தயாரிப்புடன் கூடிய போர் விமானங்கள் விரைவில் இந்தியன் ஏர்போர்ஸ் பயன்படுத்த இருக்கிறது. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO எலக்ட்ரானிக் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மின்னணுவியல் மற்றும் ரேடார் மேம்பாட்டு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. உத்தம் AESA FCR அதன் தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பு கம்ப்ளீட்டட் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஃபைட்டர் ட்ரையல்ஸ் பெரும்பாலான விமான சோதனைகளை நிறைவு செய்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இது உற்பத்திக்கு தயாராகும். உத்தம் AESA FCR கடுமையான சோதனைக்கு உட்பட்டு ஏர் டு ஏர் காம்பேட் ஏர் டு கிரவுண்ட் ஆபரேஷன் மற்றும் வானிலை மற்றும் மேற்பரப்பை தவிர்ப்பது பின் வருவது உள்ளிட்ட வேரியன்ட் ஸ்பிரேட் மோடுகளில் ரேடார் தனது செயல்திறனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. 40 தேஜாஸ் MK1A ஃபைட்டர் ஜெட்டுகளின் இனிஷியல் பேட்ச் இஸ்ரேலிய ELTA எல்டாவின் ELM 2052 AESA FCR ஐ யூஸ் பண்ணும்போது உத்தம் AESA FCR ஆனது எதிர்கால தொகுதிகளுக்கான தரநிலையாக மாற உள்ளது. இந்த மாற்றம் இந்தியாவின் கிரிட்டிக்கல் டிஃபென்ஸ் டெக்னாலஜிகளில் வளர்ந்து வரும் செல்ஃப் ரிலையன்ஸை குறிக்கிறது. உள்நாட்டு ரேடார் மூலமாக அட்வான்ஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டுகளில் பொருத்துவது இந்தியன் ஏர்போர்ஸின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அதிநவீன டிஃபென்ஸ் டெக்னாலஜிகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறன்களுக்கு சான்றாகவும் இருக்கிறது. இந்திய கடற்படைக்கு 11 சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களை வாங்குவதற்கு பெல்லுடன் 2269.54 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை பாதுகாப்பு அமைச்சகம் செய்திருக்கிறது. தி மிலிட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹைதராபாத்தில் உள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL உடன் 13/2/2024 அன்று டெல்லியில் 11 சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்கள், துணை கருவிகள் ஆகியவற்றை இந்திய கடற்படைக்கு வாங்க
வாங்க IDDM கேட்டகரியின் கீழ் வாங்குவதற்காக 2269.54 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்டில் சைனிட்டது. சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் உள்நாட்டிலேயே டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்டது. இந்த சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் எலக்ட்ரானிக் லீக்கேஜை துல்லியமாக இடைமறித்து அடர்த்தியான மின்காந்த சூழலில் கவுண்டர் மெஷர்ஸ் செய்யக்கூடிய திறனை கொண்டது. இந்திய கடற்படையின் மூலதன போர்க்கப்பலில் சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் நிறுவப்படும். இந்த திட்டம் MSME-க்கள் உட்பட 155க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி பார்ட்னர்களின் பங்கேற்புடன் 4 ஆண்டுகளில் 2.5 lakh மேன் டேஸ் எம்ப்ளாய்மெண்டை உருவாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.